அன்றைக்கி ஒரு நாள் நான் பார்த்திங்கன்னா ரோப்ளாக்ஸில் என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு தேடிக்கிட்டு இருந்தேன். அப்போ தான் எனக்கு ஒரு ஐடியா வந்தது. சரி, நம்ம எதுக்கு ஒரு ஆரல் கேம் பண்ணலான்னு சொல்லிட்டு சர்ச்சில் போயிட்டு ஓபின்னு போட்டேன். அப்பிலான்னு வந்தது. அதை தொட்டுட்டு அன்னைக்கு இப்போ அந்த கேமையும் தொடுத்தேன். அவள் தான் ஒப்பிலா கேம். ஆமாம் கைஸ், நம்ம ஒப்பிலா கேம்லேயே தான் விளையாட போகிறோம். ஸோ வாங்க ஆரம்பிக்கலாங்களா? ஆமாம் கைஸ், நம்ம இன்றைக்கி ஒப்பிலா கேம்லேயே தான் விளையாட போகிறோம். இது நல்லா கேம் ப்ளே தான் சொல்லிட்டு நான் பார்த்துருந்தேன். அதான் நான் விளையாட ஆரம்பிச்சிட்டேன். இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, பிசிட்ட நல்ல ஒரு லெவல் கொடுக்குன்றாங்க, இல்லை நிறைய ஜம்ப் ஸ்கேர் வரும்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி ஹெட்ஃபோன் போட்டுட்டு கேட்டிங்கன்னா செம்மையாக இருக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, ஒப்பிலா கேம் பிளேக்கு இது சாப்டர் 1 தான். சாப்டர் 2, சாப்டர் 3, சாப்டர் 4, சாப்டர் 5, சாப்டர் 6, சாப்டர் 7, சாப்டர் 8, சாப்டர் 9, சாப்டர் 10 அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் 10 வித சாப்டர் இருக்குது. ஸோ அதெல்லாம் நம்ம போடலாம். அது மட்டும் இல்லாமல் நான் ஒன்றும் அவ்வளோ ப்ரோ பிளேயர்லாம் கிடையாது. அங்கங்கே என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே பேசுவேன். ஸோ அதெல்லாம் கண்டுக்காதீங்க. நம்ம வாங்க கேம்ப்ளேக்குள்ளே போடலாம். நான் எதுக்கு இது சர்ச் பண்ணுறேன்னா, அதில் நான் ஒரு லைட் வாங்கலான்னு பார்த்தேன். பட் என்கிட்ட காசு இல்லை. ஸோ நான் விட்டுட்டேன். சரி வாங்க, நம்ம ப்ளே கொடுத்துட்டு பார்ட்டி கொடுத்துட்டு சாப்டர் 1 கொடுத்துட்டு கிரியேட் பார்ட்டி என்னோட ஓகே கைஸ், நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டுன்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம ப்ளே கொடுத்துட்டு கிரியேட் பார்ட்டி கொடுத்துட்டு சாப்டர் 1 கொடுத்துட்டு நம்ம கேமை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ கைஸ், நம்ம கேமை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே அப்புறம் கைஸ், டேர்டெவில் கேமிங் ஃபேஸ் ரிவீல் பண்ணிட்டாரு. ஸோ அதையும் போய் பார்த்துக்கோங்க. இப்போ இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்கிறாங்க. என்னென்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, க்ரௌச்சு, ஸ்பிரிட்டு, இன்ஸ்பெக்டர். அதாவது இந்த லைட்டை சுற்றி பார்க்குறது தான் இன்ஸ்பெக்டர். ஓகேங்களா கைஸ், புரிஞ்சுதா? ஓகே. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இன்வெஸ்டிகேஷன் நடந்து. ஏய், இங்கே பாரு, நான் சொல்கிறத நல்லா கேளு. நம்மளுக்கு ஒரு ப்ராப்ளம் வந்திருக்கு. ஒப்பில ஒரு பாடியை காணும். அதனால தான் நான் உன்னை இன்வெஸ்டிகேஷன் பண்ண அனுப்புகிறேன். யாரோ எதோ சொல்கிறாங்க. ஆனால் அதில் எது உண்மை எது போயின்னு தெரியல. அதனால தான் நான் உன்னை அனுப்புகிறேன். நீ போய் எது உண்மைன்னு தெரிஞ்சுக்கிட்டு வா. எனக்கு தெரியும் உன்னால் பண்ண முடியும். போ. ஆனால் டேரக்டர், நான் இன்னும் சீனியர் ஆகல கைஸ். நம்ம ஒரு இன்வெஸ்டிகேஷன் பண்ணுற ஒரு ஆள் தான். நம்ம இன்னும் சீனியர் ஆகலை, நம்ம ஜூனியர் தான். இன்னும் எதுவும் ஆகலை. சரி, நம்மளை அனுப்பிச்சிட்டாங்க. இப்போ என்ன பக்கமாக போகிறது? இங்கே கிராஸுக்கு நடுவுலாம் போகலாமா? அவங்க ஒரு ரூட் தெரியுது, எங்கே ஃபஸ்ட்டு போகலாமா? ஓகே கைஸ், க்ரௌச் பண்ணியிருக்கோம். இது ஸ்ப்ரிண்ட்டு வேணாம். இங்கே பார்க்க வேறு மாதிரிக்கு நம்ம இந்த பக்கம் போகலாம். ஓகே காய்ஸ், ஏதோ நிற்குது கைஸ் அங்கே. எனக்கு வேணாம், நம்ம இந்த பக்கமாக போகலாம் கைஸ். ஓகே போயிட மாட்டாங்க. அப்போனா நம்ம இந்த பக்கம் தான் போய் ஆகணும். ஓகே கைஸ், அங்கே ஓகே பொறுமையாக அங்கேருந்து நகதா. ஓகே, இதை பார்க்க அப்படியே ஜெனிட்ஸு டீமன் ஸ்லேயர் ஒன்று ஆகும்ல, அங்கே நடந்த அறுத்து போட்டுருவேன் அப்படின்னு சொல்லுவாங்களே, அதே மாதிரி என்ன ஒரு மாதிரி இருந்துச்சு. அதான் கைஸ். ஓகே, யாருக்கெல்லாம் டீமன் ஸ்லேயர் பிடிக்கும் கமெண்ட்டில் டீமன் ஸ்லேயர் ரெட் கலர் கமெண்ட் பண்ணியிருக்கேன். ஏய் தீபா, நீ நல்லா இருக்கியா? எனக்கு தெரியும் இது எவ்வளோ பெரிய இம்பார்ட்டன்ட் சொல்லுது. டேரக்டர் என்கிட்ட சொன்னார் நீ போயிருக்கன்னு. ஆனால் எனக்கும் கவலையாக தான் இருக்குது. ஏன்னா நீ இன்னும் சீனியர் ஆகலை. அதுக்குள்ளே நீ போயிட்டியே. நீ என்னை பற்றி பயப்படுறியா? எனக்கு பொறாமலாம் ஒன்றும் இல்லை. உனக்கு ஏதாச்சும் ஆயிரமும் தான் பயமாக இருக்குது. பார்த்து சீக்கிரமாக போயிட்டு வா. உனக்கோசம் நான் இங்கே காத்துக்கிட்டு இருக்கேன். ஃபோனை கட் பண்ணாத கைஸ். நம்ம சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட் நம்ம கூட தான் வேலை பார்க்குறாங்க. அவங்க தான் மாதிரி கால் பண்ணி என்னாச்சு, எதுக்கு நீ பண்ணது ஓகே அப்படின்லாம் எதோ பேசினாங்க. ஓகே கைஸ், நம்மளுக்கு அதுக்கும் நம்மளுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. ஓகேங்களா? ரொம்ப கடிச்சிட்டு இருக்கு கைஸ்.
ஓகே, யாருக்குள்ள கோல்டு வந்து கமெண்ட்டில் சொல்லிடுங்க. எனக்கு வைரல் கோல்டு, அதாவது வைரல் ஃபீவரு. எக்ஸாம் எழுதிட்டு நானே உடம்பு முடியாமல் வந்து படுத்துட்டேன். அப்புறம் தான் வீடியோ போட்டேன். ஓகே, நம்மளுக்கு வந்து க்ரீன் கலர் கிடச்சிருச்சு. ஸோ க்ரீன் கிடச்சிருச்சு, ஜாலி. ஓகே கைஸ், நம்மளுக்கு வந்து இப்போ க்ரீன் கிடச்சிருச்சு. இன்னும் கொஞ்சம் நான் ப்ளூ அது மாதிரி தான் வந்து கிடைக்கணும். ஆமாம் கைஸ், ப்ளூவும் எல்லோவும் வேணும். ரெட்டு ரெட் எடுத்துட்டு வந்து இங்கே வச்சுட்டா அவ்வளோதான் கைஸ். இன்னும் ப்ளூவும் எல்லோவும் வேணும். அது எங்கே இருக்குன்னு நம்மளுக்கு தெரியும். அதாவது எனக்கு தெரியும், ப்ளூவும் எல்லோவும் தான். பார்த்தீங்களா? ஓகே கைஸ், இப்போ வந்து இப்படி போயிட்டு இங்கே தான் இங்கே ஒரு இடம் இருக்கும். இங்கே தான் இங்கே ஒரு சந்து இருக்கா கைஸ்? இங்கே தான் ஒரு இடத்துல இருக்குன்னு தெரியும், ஆனால் எங்கே இருக்குன்னு தெரியாது. ஓகே, ரீகரெக்ட் கைஸ். ஸோ ரீகனெக்ட் பண்ணுறாங்க கைஸ். ஸோ இப்போ நான் ஃபஸ்ட்லேருந்து சொல்லணும் எல்லாத்தையும். ஸோ சரி, நம்மளை வந்து போகலாம், ப்ளே கொடுத்துட்டு போய் பார்ப்போம். எப்பயாச்சும் நல்லதான் நடக்கட்டும். கொஞ்சம் சவுண்டு வரும், ஏன்னா வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டு இருக்குது பக்கத்தில். ஸோ அதனால சவுண்டெல்லாம் வந்து கண்காதீங்க, ஓகேங்களா? ஓகே கைஸ், நம்ம வந்து இப்போ ப்ளே கொடுத்தாச்சு. ஓகே கைஸ், நான் வந்து பாதி கட் பண்ணிட்டேன், ஏன்னா வந்து நீங்கள் வந்து ஃபுல்லாக போர் அடிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு. இங்கே வந்து ஒரு எல்லோ இருக்கும், அப்புறம் வந்து இங்கே வேறு எதுவும் இருக்காது. அந்த பக்கம் வந்து ப்ளூ இருக்கும், ஓகேங்களா? ஸோ எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் வச்சுட்டு வரலாம். ஓகே, அது ரொம்ப ஹீட்டாக இருக்குது கைஸ் ஃபோனு, அதான். ஓகே, யா நைஸ். ஓகே, இப்போ வந்து ப்ளூவும் போய் எடுத்துகிட்டு வந்துடலாம். அங்கங்கே நான் கட் பண்ணலான்னு இருக்கேன், ஏன்னா இது ரொம்ப பெருசு. நம்ம வந்து சாப்டர் 1, சாப்டர் 2, சாப்டர் 3 அதில் வந்து பார்ட்டாக போடலாம். ஏன்னா சாப்டர் 1லேயே நம்ம வந்து 2 பார்ட்டாக போடலாம், ஓகேங்களா? அப்போ தான் கொஞ்சம் பட்டும். ஸோ பில்லா பார்ட் 2, அதாவது சாப்டர் 1ல் பார்ட் 2 வேணும்னா சொல்லிட்டு வந்து சொல்லுங்கள். நான் அதுக்கு வந்து பார்த்தேன்னா டைம், அதாவது சார்ஜ் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தேன். சார்ஜ் இருந்தால் தான் எல்லாம். காசு காசு தான் கைஸ் எல்லாம், ஓகேங்களா? இங்கே வந்து நான் ட்ரிக் வச்சுருக்கேன், ஈஸியாக கீழே போகிறதுக்கு. வந்து ஒன்று வந்து குதிக்கலாம் கைஸ், ஓகேங்களா? இங்கேருந்து இப்படி குடிச்சிட்டு அப்படியே வந்து இங்கே நம்ம சைஸ் பத்தாது, ஓகேங்களா? அங்கே இருக்கலாம் ஒன்று, அங்கேருந்து ஈஸியாக குடிச்சிடலாம். நம்ம அதுக்குன்னு தெரியும், இது ஆக்சுவலாக யூஸ்லெஸ் தான், ஆனாலும் வந்து சொல்கிறேன். ஏன்னா வந்து நம்ம இது ஒரு இடம் இறங்கி போகிற மாதிரி இருக்கும். ஸோ தாங்க கைஸ், எல்லாருமே இப்படி தானே பண்ணுவாங்க, இல்லை எது ட்ரிக்கு. ஓகே, எனக்கு முன்னாடி வரை கொஞ்சம் டல்லாக தான் இருக்கும், ஏன்னா வந்து முன்னாடி பண்ணது வந்து வேர்டேட்டு, இப்போ பண்ணுறது வந்து வேர்டேட்டு. ஏன்னா வயசு கொஞ்சம் போர் அடிச்சிச்சு. இப்போ பாருங்கள். ஓகே சரி கைஸ், நம்ம ரொம்ப பேசுவோம்னா. ஓகே, ஒப்பீலாலாம் வந்துச்சுன்னா அப்படியே தூசி ஊற்றிடுவோம். சாரி கைஸ். ஸோ அது ஏதோ சொன்னாங்க, ஒப்பியில் இருந்தோம்னா தூசி ஊற்றிடுவேன்னு, ஆனால் அதை தூசி விட முடியாது, பயந்து தாங்கணும். ஓகே கைஸ், இப்போ வந்து இங்கே இருக்குல்ல, இங்கே ஒன்று போட்டுட்டு ஓகே, இப்போ அப்படியே டைரெக்டாக ஸ்ட்ரைட்டாக போகணும். சரி கைஸ், வாவ். ஓகே, இதெல்லாம் வந்து நான் வந்து ஃப்ரெண்ட்ஸுக்கு ஒரு மெசேஜ் பண்ணிக்கிறது. ஸோ அதெல்லாம் வந்து யாரும் அதிகமாக கமெண்ட் யோசிக்காதீங்க கைஸ். இப்போ எதுக்கு நான் ஃபுட் எமோஜி போட்டு தள்ளுன்னு வச்சுக்கோங்களேன். நான் வந்து இப்போ வந்து இதுவும் பண்ணிக்கிட்டு இருக்கேன், அதாவது மெசேஜ் பண்ணுறேன். ஸோ அந்த காரணத்தினால தான் வந்து நான் வந்து அந்த எமோஜிலாம் போட்டேன். எனக்கு சாப்பாடு பசிக்குது கைஸ், ஓகேங்களா? நான் நெக்ஸ்ட்டு வந்து ஒரு கேம் ப்ளே போட போகிறேன். அந்த கேம் ப்ளே வந்து பேர் வந்து கியாஸ். ஆமாம், அந்த கேம் ப்ளே தான் நான் போட போகிறேன் நெக்ஸ்ட்டு. அதுக்கும் வந்து நான் 2த்தையும் வந்து ஒரே நாள் அப்லோட் பண்ணிடுவேன்.
ஸோ வந்து பாருங்கள், அதையும் போயிட்டு நான் எதுக்கு இப்போ வந்து தேடுறேன்னா க்ரோபார் தேவைப்படுது எனக்கு அங்கே. ஓகேங்களா? ஸோ க்ரோபார் தேவைப்பட்டனால தான் நான் இப்படி பண்ணுறேன். மெசேஜ் பண்ணுறதுலாம் வந்து ரொம்ப ப்ரைவசியாக இருக்கணும், அப்படி அப்படியே ப்ரைவசியாக இருக்கணும். ஓகேங்களா? சைடில் தெரியும்னு சொல்லிட்டு நல்லாவே தெரியும், ஆனால் வந்து நான் இதை ஸ்க்ரீன் போட்டு மறைச்சிட்டேன். ஹி. ஓகே கைஸ், நான் இப்போ என்ன மெசேஜ் பண்ணியிருப்பேன்னு சொல்லிட்டு உங்களுக்கே தெரியும். ஸோ மறுபடியும் நான் போட போகிறேன். ஹி. ஓகே கைஸ், நான் எதுக்கு வந்து இந்த மாதிரி மீம்ஸ் போடுறேன்னா வந்து நான் மெசேஜ் பண்ணுறது யாருக்கும் தெரியக்கூடாது. ஓகேங்களா? அதனால தான் வந்து நான் இப்படி பண்ணுறேனே தவிர படி எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அப்புறம் இது என்ன கார்ட்டூன்னு சொல்லிட்டு மறக்காமல் சொல்லுங்கள். எனக்கு தெரியும், உங்களுக்கு தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். பார்ப்போம் எவ்வளோ பேருக்கு தெரியுதுன்னு. ஓகே, நான் வந்து பாட்டு பாடலான்னு ஸ்கிரிப்ட் எழுதியிருக்கேன். ஓகே கைஸ், இங்கே க்ரோபார் இருக்காது. ஓகே கைஸ், நான் வந்து ஏதோ புலம்புறேன், பைத்தியம் மாதிரி ஆகிட்டேன், ஏன்னு எனக்கு தெரியல. ஓகே கைஸ், நான் இப்போ என்ன நீங்கள் கவனிச்சிங்கன்னா நிறைய வாட்டி ஓகே கைஸ்ன்ட்டேனா? சரி ஓகே கைஸ். ஐயோ. ஓகே கைஸ், இப்போ வந்து நம்ம வந்து க்ரோபாரை வந்து அங்கே வந்து போட்டுட்டு நம்ம க்ரோபாரை தேடி தான் போகிறோம். ஓகேங்களா? ஸோ புரிஞ்சா? ஓகே கைஸ், இப்போ நம்ம க்ரோபாருக்கு எங்கே போகிறது? இருங்க நம்ம கேட்டு பார்ப்போம் க்ரோபாருக்கு எங்கே போகிறோன்னு. ஓகே ஓகே, இதெல்லாம் வந்து யாருக்கும் கிளியராக தெரியாது, எனக்கே கிளியராக தெரில. ஓகே, இங்கே ஒரு ரூட் போகுதுல்ல கைஸ், போதா? இல்லை பிளாக் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். கைஸ், யாரோ அழுறாங்க கைஸ், எனக்கு சவுண்ட் நல்லா கேட்குது, யாரோ அழுகுறாங்க கைஸ். நீங்கள் கண்டிப்பாக இந்த கேம் பிளே வந்து விளையாடினோம். கண்டிப்பாக கைஸ், யாரோ செம்மையாக இருக்குது கைஸ், எனக்கு யாரோ அழுகுறாங்க கைஸ். ஐயோ கைஸ், யாரோ அழுகுறாங்க, சத்தியமாக சொல்கிறேன் நான். ஓகே கைஸ், ஓகே கைஸ், நான் உங்ககிட்ட என்ன சொல்ல வரேன்னா என்னன்னா வந்து இப்போ வந்து ஒரு வாய்ஸ் கேட்டிருக்கோம்ல கைஸ், அது வந்து என் கிராண்ட்மா, அவங்களுக்கு ஒரு ஹெல்ப்பு, அதனால நான் போயிருந்தேன். ஸோ அதெல்லாம் கண்டுக்கூடாது, சரியா? இருங்க கைஸ், அப்புறம் மட்டும் இல்லாமல் நான் நெக்ஸ்ட் வீக் ஃபெஸ்டிவல் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ என்னன்னு பாருங்கள், நான் போய் ஃபேன்ட்டை வறுத்துட்டு வரேன், இருங்க. ஓகே கைஸ், இப்போ நம்ம வந்து கொஞ்சம் தாகடிக்குதுன்னு சொல்லிட்டு ஓகே கைஸ் இன்னும் மெசேஜ் போயிருக்கு. எதுவும் கைஸ், நான் கட் பண்ணிடுறேன், இருங்க. கட் பண்ணுறது பெரிய விஷயம் இல்லை கைஸ், சின்ன விஷயம் இல்லை கைஸ், பெரிய விஷயம். ஓகே, கட் பண்ணலாமா? கைஸ், நம்ம மெசேஜ் பண்ணி முடிச்சிட்டோம். அப்பாடி, நான் வந்து ஒரு ஃப்ரெண்டுக்கிட்ட பேசுகிற மாதிரி தான் பேசிகிட்டு இருக்கேன், அதனால் எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. கம்ஃபர்டபுள் அதுக்கு தேவையில்லை கைஸ், ஏன்னா வந்து நம்ம பேசி முடிச்சிட்டோம். ஓகே கைஸ், நான் வந்து இந்த கேமில் வந்து செம்மையாக இருக்குது, நீங்கள் கண்டிப்பாக விளாடணும். அது மட்டும் இல்லாமல் சவுண்ட் எஃபெக்ட்ஸாக இருக்கட்டும், கிராஃபிக்ஸாக எல்லாமே செம்மையாக இருக்குது. அப்புறம் வந்து டேர்டெவில் கேமிங் வந்து அவர் லாஸ்ட் வீடியோவில் வந்து சொல்லியிருப்பார், இந்த மாதிரி வந்து அவர் ரோப்ளாக்ஸ் எடுத்துட்டாரு. ஆமாம் கைஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து கியா அவர் வந்து நம்ம கூட இருப்பார். வெல்கம் ஸ்ட்ரேஞ்சர், நீ ரொம்ப வித்தியாசமாக இருக்க.
ஐயையோ ப்ளே வைஸ் நல்லா இருக்கும்னு பார்த்தேன் guys. சரி சார் வந்து நெக்ஸ்ட் நம்ம ஒரு கேம்லேயே போட போகிறோம். லெவல் கேமிங் வந்து அது நம்ம கூட விளையாடுவார். அது மட்டும் இல்லாமல் அவரும் வந்து ஒரு சேனல் ஆரம்பிக்க போகிறார், செகண்ட் சேனல். நானும் ஒரு செகண்ட் சேனல் ஆரம்பிக்க போகிறேன். ஸோ மறக்காம போய் பாருங்கள். ஓகே, இங்கே வந்து ஒரு நம்பர் இருக்குது. ஓகே கைஸ், என்ன நம்பர்னா வந்து 547. ஓகேங்களா? 5 1 2 3 4 5 4 7. ஆமாம், 4 1 2 3 4 7 1 2 3 4 5 6 7. ஓகே கைஸ். ஓகே, தப்பா? ஓகே, நம்ம கரெக்டாக போட்டோமா தப்பு போட்டோமா? சரி கைஸ், இது வந்து என்ன நம்பரு? ஓகே கைஸ், என்ன நம்பர்னு வந்து கண்டுபிடிச்சிட்டேன். இங்கே வந்து ஏதோ ஒரு லெட்டர் இருக்குது, அப்புறம் இங்கே வந்து ஒரு நம்பர் இருக்குது கைஸ். ஓகே, இங்கே வந்து போகிறவையா? ஓகே ஓகே, என்ன நம்பர்னே தெரியல கைஸ். ஓகே, இப்போ வந்து என்ன நம்பர் போடுவோம் நம்ம. ஓகே, நான் நம்பர் சொல்ல போகிறது இல்லை, ஏன்னா எனக்கு வாய் வலிக்குது. ஓகே, 4 இல்லை 4 இல்லை 3. ஆமாம் 3 தானே? எனக்கு கண்ணு தெரியல கைஸ், ஃபோனில் கொஞ்சம் கிளாராக இருக்குது. ஓகே, கிளிக்கின். தப்பா? ஐயோ, நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து 2 இல்லை 6 2 2 6 2 4. ஆமாம் 6 2 6 4 3. ஓகே கைஸ், அவ்வளோதான். 3 போட்டது தான் கரெக்டு. ஓகே, கேட் ஓப்பன் ஆயிடுச்சு கைஸ். பரவாயில்லையே, இவ்வளோ சீக்கிரமாக கேம் முடிச்சிட்டேன். நம்ம இன்னொரு கேம் விளையாடலாமா? அது பேர் ஹைட் அண்ட் சீக். நான் ஓடுன்னு சொன்னால் நீ ஓடணும், நான் டோன்ட் மூவ்னு சொன்னால் நீ மூவ் பண்ணக்கூடாது. இதுதான் ட்ரையல். எப்படி? ஓகேவா? ஓகே, இப்போ நான் என் கமெண்ட் கொடுக்குறேன், போகலாம். மூவ் பண்ணாத. உனக்கு இது ஃபன்னாக இருக்கா? ஃபன்னாக இருக்கும். ஏழுக்கு பிறந்தவளே, ஃபன்னாக உனக்கு அதானே, என்னை வச்சு ஃபன்னாக இருக்கும் தானே உனக்கு. மூவ் பண்ணலாம். மூவ் பண்ணாத. செத்துட்டியா? ஐயோ, நான் கைஸ் இப்படி ஆயிடுச்சு. சரி கைஸ், நம்ம நல்லா பண்ணலாம். இனிமேல் அவள் மட்டும்தான் வாய்ஸ் கொடுக்க போகிறான்னு நினைக்கிறேன். ஓகே, மூவ் பண்ணலாம். உனக்கு இது ஃபன்னாக இருக்கா? மூவ் பண்ணாத. எனக்கு தெரிஞ்சு இது ரொம்ப ஃபன்னாக இருக்கு. உனக்கு ஃபன்னாக இல்லையா? சொல்லு. சரி, நீ இப்போ மூவ் பண்ணலாம். சாதா பேயில சைக்கோ பேய். பாடா, பேச்சு மாத்தினே இருக்கே. எனக்கு இது ரொம்ப ஃபன்னா இருக்கு. உனக்கு இல்லையா? சரி, இப்போ நீ மூவ் பண்ணலாம். பண்ணிக்கு. இது சைக்கோ பேயில சைக்கோ பாத் பேய். அப்பாடி, பேச்சை மாற்றினே இருக்கு. இது மட்டும் இல்லாமல்
உனக்கு ஃபன்னா இல்லையா? எனக்கு இது ரொம்ப ஃபன்னா இருக்குன்றா. பண்ணாத பண்ணு. உனக்கு இப்போ மூவ் பண்ணுற சான்ஸ் கிடைச்சிருக்கு. நீ நார்மலாக பேசும்போது எனக்கு ஒரு மாதிரிக்கு இல்லை. மூவ் பண்ணாத, மூவ் பண்ணுன்னா பயமாக இருக்குடி. நான் நினைக்கிற போடி. எனக்கு தெரியும் உனக்கு இது ஃபன்னா இருக்குன்னு. ஃபன்னா இல்லையே சொல்லு. மூவ் பண்ணிக்கோ. எப்பாடா சாமி, இது பேயா இல்லை சைக்கோ சைக்கோ. ஐயோ ஓடுங்க. உன்னை நான் என்னோட நல்ல ஃப்ரெண்டாக பார்த்தேன். ஆனால் நீ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போலையே. நம்ம இன்னொரு கேப்பில் விழலாமா? போய் லாவிக்கடி ப்ளீஸ். இவரு கேஜி குத்துறது. ஐயோ வச்சிருக்கோமே. ஐயோ வித்துருமா. சரி கேஜி கேட்குறேன். ஐயோ சாப்பிட்றேன். ஐயோ ஓடு 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 நிற்காம ஓடு 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 ஓடி தொட. பரவாயில்லையே, உனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்னொரு வாட்டி வந்திருக்கேன். நம்ம இன்னொரு வாட்டி இதை விளையாடலாமா? ஐயோ பிள்ளாடி ஏடி இப்படி தெரிகிற பயமா இருக்குடி. ஐயோ பக்கு பக்கு திடி வாரிலாம் வந்துடி அப்படிதாண்டி. ஐயோ உப்பில நாசர் பிடிச்ச நாய். ஐயோ என் வாயில் வேறு வருது நல்லா. ஓகே, இப்போ வந்து நம்ம வந்து க்ரௌச் பண்ணிக்கணும். அந்த சாஞ்சு இருக்கிறதுலாம் வந்து நம்ம க்ரௌச் பண்ணக்கூடாது. சாயாமல் இங்கே ஸ்ட்ரெயிட்டாக வந்து இருக்குது பார்த்தீங்களா? இந்த மாதிரி இருக்கிறதுலாம் நம்ம க்ரௌச் பண்ண வேணாம். இந்த மாதிரி இருக்கிறதுக்கு தான் வந்து நமக்கு முக்கியமாக க்ரௌச் பண்ணணும். ஸோ வந்து அதை வந்து நோட்டீஸ் பண்ணிக்கோங்க. இதுலேயே வந்து நம்ம பார்த்தீங்கன்னா தோற்று போயிடும். ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. என் வாய் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக பேச தெரியுமா உங்களுக்கு? எப்படி சொல்கிறது, பேசினே இருக்கு. ஐயோ எனக்கு வேறு கைஸ் பக்கு பக்குன்னு இருக்கு. ஐயோ உனக்கு என்ன பிடிக்கலையா? என்கிட்ட இருந்து விலகி போறேன். ஏம்மா ஃப்ரெண்டு மாதிரி பேசு, இல்லைன்னா பேய் மாதிரி பேசு. அதுக்கே அம்மா பிடிக்கலையா கிதிக்கலையான்னு இது பார்க்க சொல்ல அப்சஷன் மூவி மாதிரியே இருக்குது கைஸ். ஆனால் என்ன அதில் வந்து பேய் அதில் வந்து அந்த பொண்ணு மேலே டீமன் ஏறிக்கும். இதில் நிஜம் பேயே நம்மளை வந்து பிடிக்கலையான்னு கேட்குது. ஐயோ பக்கு பக்குந்து பேயெல்லாம் பிடிக்கலையான்னு கேட்கும்போது இப்படி தானே இருக்குது. வெளிச்சம். ஓப்பிலா வாடி 1 vs 1 வரியா? ஐயோ ஐயோ ஓப்பிலா கைஸ். நான் வந்து டோர் ஓப்பனு சொல்லிட்டு டோர். ஓ மை காஷ். நீ கொஞ்ச நேரம் இங்கே ரெஸ்ட் எடு. நம்ம இன்னொரு கேம் விளையாடலாம் சரியா? நீ ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு உனக்கு நான் நேரம் கொடுப்பேன். இங்கேருந்து எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணாத. எஸ்கேப் ஆக மாட்டேமா? எஸ்கேப் ஆகவே மாட்டேன். ஓகே கைஸ், இப்போ நம்ம எங்கே இருக்கோன்னு தெரியல. அப்புறம் இதோட நம்ம இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். ஏன்னா வந்து இது வந்து பார்ட் 1 எபிசோட் 1. எபிசோட் 2 வந்து நாம் அப்புறமா போடலாம். அதுவரை உங்களின் வீடியோ பண்ணும். நான் உங்களுக்கு தீபா. லவ் யூ ஆல். டாடா. பை பாய்.